துள்ளிய பட்டு போன்ற தூயவள் மரியாள் கையில் மெல்லிய பாலன் இயேசு ஒளிரென புன்னகைத்தார். நல்லவர் உள்ளம் போல நலம் பெற பிறந்த செல்வர் இல்லை எண்ணாதவாறு இருகரம் விரித்து நின்றார். ஆண்டவர் இயேசுவில் அன்பும் பாசமும் நிறைந்த சகோதர சகோதரிகளே, திருப்பயணிகளே, அனைவரும் நலமோடும் மகிழ்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நம் அகில உலகமே இன்று அகமகிழ்ந்து அக்களிக்கின்றது, மகிழ்ச்சியால் பேறு வகை கொள்கின்றது. அன்னை மரியாதையுடைய பாடல் ஏற்றவாறு ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்ற என்று சொல்லக்கூடிய விதத்தில் நம்முடைய உள்ளமும் இல்லமும் உறவுகளும் இன்று பேறு வகையால் அகமகிழ்ந்து அக்களித்து கொண்டிருக்கிறோம். யோவான் நற்செய்தியாளர் முதல் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லப்படுகிறது என்கிற மாபெரும் இறை வாக்கிற்கு ஏற்றவாறு மாபரனின் பிறப்பை மகிழ்ச்சியின் ஒளி வெள்ளத்தில் புத்தம்புது ஆடைகளை அணிந்து பல வண்ணமிகு விளக்குகளால் ஆலயத்தினுடைய உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் அமர்ந்து இயேசுவினுடைய திரு சன்னிதானத்தில் அன்பின் திருக்குடும்பமாய் இணைந்து வந்து அந்த இயேசுவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அருமையான வேளையில் உங்கள் அனைவருக்கும் நமது அன்பான பங்கு பணியாளர் மற்றும் இந்த பலியை நிறைவேற்றுகின்ற அருள் பணியாளர் சார்பாகவும் இன்னும் அருள் சகோதரிகள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் உளம் நிறைந்த மனம் நிறைந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் கரவொலி எழுப்பி நமது நன்றியை பாலன் இயேசுவுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்கள். அதனால் இப்போ பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து என்ன செய்யணும், ஹாப்பி கிறிஸ்மஸ், சரியா? கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். நல்லா கை கொடுத்து குளிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். தூங்கிடுவியே இல்லைன்னா. வெரி குட். வெளியும் சொல்லலாம். எப்படி? வெளியே உள்ளவங்க வெரி குட். அனைவருக்கு கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். சரி, போதும், ரைட். அன்பிற்கினியவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா என்பது ஒரே வரியில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்படுகிறது, முதலாக கிறிஸ்துவின் பிறப்பு இந்த இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது வானதர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அஞ்சாதீர்கள், பெரு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்புக்கினியவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா 4 நிலைகளில் பார்க்கப்படுவதாக இந்த சமூகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒன்று, இயேசுவின் அன்பை பகிர்ந்தளிக்கும் ஒரு இனிய விழாவாக கிறிஸ்து பிறப்பு விழா இருக்கின்றது. கிறிஸ்து பிறப்பு விழா அமைதிக்கான வழியை அடையாளம் காட்டியதால் இந்த விழா அகமகிழ்ந்து கொண்டாடுகின்ற ஒரு ஆனந்தத்தின் விழாவாக, மகிழ்ச்சியின் விழாவாக கொண்டாடப்படுகிறது. சமூகத்தில் ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவருடைய வாழ்வில் இருந்து விடுதலையை கொடுக்கின்ற ஒரு விழாவாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா பார்க்கப்படுகிறது. இறுதியாக கடவுள் மனிதர் மேல் கொண்ட ஒரு இரக்கத்தின் விழாவாக, அன்பின் விழாவாக பார்க்கப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில்தான் இந்த வாசிக்கப்பட்ட 3 வாசகங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய மைய சிந்தனை, விண்ணக தேவன் மனிதனாக மண்ணில் ஏழையாக உதித்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்லப்படுகிறது, நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவரா மெசியா. பெத்லேகம் ஊரில் மாடடையும் குடிலில், மாமரியின் மடியில் மாபரனின் கரத்தில். பெத்லேகம் ஊரில் மாடடையும் குடிலில்,
மாமரியின் மடியில் மாபரனின் கரத்தில் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவரா மெசியா. இன்னும் பிரசங்கம் ஆரம்பிக்கல, சரியா? தான் ஆரம்பிக்க போறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த 4 வாரங்களாக திருவருகை காலம் என்கிற மிகப்பெரிய ஒரு காலத்தை நாம் அது கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக தயாரிப்பு செய்து இன்றிலிருந்து நாம் கிறிஸ்து பிறப்பு காலம் என்கின்ற ஒரு காலத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ளோம். இந்த தயாரிப்பினுடைய திருவருகை காலத்தில் 4 வாரங்களை திரு அவை நமக்கு கொடுத்தது. என்ன வாரங்கள்லாம் இருக்கு? ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம். முதல் வாரம் என்ன வாரம்? கேள்வி எதுக்குன்னா தூங்கக்கூடாது, சரியா? அதுக்கு தான். முதல் வாரம் என்ன வாரம்? நம்பிக்கை. 2வது வாரம் சரி, வெரி குட். 3வது நீங்கள் சொல்லக்கூடாது. 3வது வாரம் சொல்லுங்க. 4வது வாரம் அன்பு, இல்லையா? ஸோ இந்த 4 வாரங்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் 4 விதமான மைய சிந்தனைகளை நாம் சிந்தித்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அப்படி இல்லை, சரியா? நானே சொல்லிடுறேன். முதல் வாரத்தில் நாம் சிந்தித்த மைய கருத்து இறை நம்பிக்கையில் விழிப்பாய் இருந்திட. 2வது மனமாற்றத்தோடு கிறிஸ்துவை அமைதியின் ஒளியில் நாம் பெற்றிட. 3வதாக மகிழ்வின் ஒளியில் எதிர்பார்ப்போடு மெசியாவை நாம் கண்டிட. 4வதாக அன்பின் ஒளியில் மலர்ந்த நீதிமான் யோசேப்பு என்று இந்த வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். இப்படி 4 வாரங்களும் நம்முடைய திரு அவை திருவருகை காலத்தினுடைய மிக பெரும் தயாரிப்பாக கிறிஸ்து பிறப்பினுடைய கொண்டாட்டத்தை நாம் மகிழ்வோடு கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு நமக்கு தந்திருப்பதை நாம் உணர்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, மறைந்த திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி இன்று ஒரு மாபெரும் யூபிலி கொண்டாட்டத்தை நமக்கு தந்தார். அந்த யூபிலி கொண்டாட்டம் என்னது தெரியுமா? எதிர்நோக்கின் திருப்பயணிகள். இந்த எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகள் ஆண்டில் இந்த இறை வார்த்தையானது ரோமருக்கு எழுதிய மடல் அதிகாரம் 5 இறை வார்த்தை 5 சொல்லப்படுகிறது. எதிர்நோக்கு ஒருபோது உங்களுக்கு ஏமாற்றம் தராது என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை இறை வார்த்தையை திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேர்வு கொண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், எதற்காக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் மனிதராக பிறந்து மாபெரும் யூபிலி கொண்டாட்டத்தை 2025ஆவது ஆண்டினுடைய மிகப்பெரும் யூபிலி கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த யூபிலி கொண்டாட்டமானது நிறைவு செய்கின்ற வேளையில் இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை மகிழ்வோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த யூபிலி கொண்டாட்டம் 3 நிலைகளை எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. 1, இயேசுவை நாம் கொண்டாட வேண்டும். திரும்ப நான் கேட்பேன். 1, இயேசுவை கொண்டாட வேண்டும். 2வது திரு அவையை கொண்டாட வேண்டும். 3வது நம்பிக்கையாளர்களை நாம் கொண்டாட வேண்டும். சொல்லுங்க பார்ப்போம். மரியா டீச்சர் சொல்லுங்க. சொல்லுங்க. வெரி குட். சரி சரி, வெரி குட். ஸோ இந்த 3 நிலைகளில் நாம் இந்த யூபிலி கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். ஆக யூபிலி கொண்டாட்டத்தில் கிறிஸ்துவை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்க வேண்டும். இயேசுனுடைய கொண்டாட்டம் வெறுமனே நம்முடைய வார்த்தைகளிலோ சொல்லிலோ அல்ல, மாறாக செயலில் நிலைப்படுத்தப்பட வேண்டும். 2வது கொண்டாட்டமான திரு அவையை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால்
திரு அவையினுடைய கோட்பாடுகள், திரு அவை சொல்லக்கூடிய எல்லா விதமான கட்டளை நாம் கடைபிடித்து அந்த திரு அவைக்கு ஏற்றவாறு நாம் பயணிக்க வேண்டும். மூன்றாவது, நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கைகள் சிறப்பாக அருள் அடையாளங்கள், திருப்பலி, பக்தி முயற்சிகள் இவை அனைத்தையும் கடந்து சகோதரத்துவ சமத்துவ நோக்கத்தோடு நாம் பிறருக்கு பணி செய்கின்ற போது நம்முடைய நம்பிக்கை சார்ந்த வாழ்வுகள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் முன்னிலையில், திரு அவையின் முன்னிலையில் கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே அந்த கொண்டாட்டம் அது அயலாரிலும் பிறரன்பு சேவையிலும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுவே நம் ஆண்டவர் மீட்பராம் கிறிஸ்து விரும்பக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த மிக பெரும் குடில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மாபெரும் புனிதர் உருவாக்கிய அமைத்து தந்த ஒரு குடிலாக இருக்கிறது. இந்த குடிலை பற்றி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டேன், இந்த கிறிஸ்து பிறப்பிற்கான குடிலை யார் உருவாக்குனா, யார் கொண்டு வந்தா சொல்லி கேட்டபோது அந்த ஆசிரியருக்கு தெரியவில்லை. அதே கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன், கிறிஸ்து பிறப்பிற்கான குடிலை உருவாக்கிய புனிதர் யார்? பிரான்சிஸா? உங்களை பார்த்தீங்களோ? பிரான்சிஸ் அசிசியார். இந்த மனிதர் தான் இந்த குடிலை உருவாக்கிய ஒரு மாபெரும் புனிதராக இருக்கிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இயேசு காவியத்தில் இயேசுனுடைய பிறப்பை பற்றி இவ்வாறு சொல்லப்படுகிறது. நம் இதயம் தேடி தம் இரு கரம் வைத்து சின்ன இமைகள் மூடி திறந்து இனிய புன்னகை இதழ்களால் எடுத்து வைத்து பிஞ்சு கால்கள் துள்ளி உதைக்க மரியின் மடியில் பாலகன் இயேசுவாய் மனூறு எடுத்தார் நம் ஆண்டவர். காரணம், அவர் இம்மானுவேலாய் நம்மோடு பயணிக்க, இம்மானுவேலாய் நம்முடைய குடும்பத்தில் நாம் செல்லக்கூடிய பயணங்களில் நம்மோடு உடன் பயணிக்கின்ற ஒரு கடவுளாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த நிலையில் எண்ணி பார்க்கின்ற போது யோவானுக்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 14 நாம் வாசிக்கிறோம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆக நம்மை தேடி வந்த கடவுளாக, நம்முடைய குடும்பத்திற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தருகின்ற ஒரு தெய்வமாக நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். எனவேதான் இயேசுனுடைய பணி வாழ்க்கை நாம் பார்க்கின்ற போது இயேசு மக்களை தேடி சென்று பணி செய்தவராக, மக்களோடு உடன் உழைத்த ஒரு பணியாளராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் எண்ணி பார்க்கின்ற போது அறிஞர் ஒருவர் சிறப்பாக அறிவியலுடைய மிக பெரும் தத்துவத்தை புரிந்து கொண்ட அறிந்து கொண்ட அறிஞர் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலாக நிலாவில் காலடி எடுத்து வைத்த ஒரு நபராக இருக்கிறார். இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கிடம் நிருபர்கள் இவ்வாறு கேள்வி கேட்கின்றார்கள், முதலாக நீங்கள் நிலாவில் காலடி எடுத்து வைத்தீர்கள், எனவே இந்த உலகத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டபோது அவர் சற்றும் தயங்காமல் சொன்ன வார்த்தை இதுவாகத்தான் இருக்கின்றது, நான் நிலாவில் காலடி எடுத்து வைப்பது முக்கியம் அல்ல, மாறாக எனக்காக இந்த மண்ணில் இயேசு கிறிஸ்து மனிதராக காலடி எடுத்து வைத்ததும், அவர் இந்த மண்ணில் மனிதராக பிறந்துதான் என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய மிக பெரும் ஆனந்தம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, நீல் ஆம்ஸ்ட்ராங் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், இருந்த போதிலும் அவர் நான் முதலில் நிலாவில் காலடி எடுத்து வைத்து என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை கண்டு பெருமிதம் கொள்ளாமல், கிறிஸ்து எனக்காக இந்த மண்ணில் மனிதராக பிறந்துள்ளார், அதுவே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, அதுவே எனது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு அருள் என்று சொல்லி அவர் அந்த எண்ணத்தை சொன்ன ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எனவே தான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 79 வாசிக்கிறோம், விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவது பகுதியாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 22 முதல் 23 வரை நாம் வாசிக்கின்ற போது அங்கு இவ்வாறு சொல்லப்படுகிறது, இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பர், அவருக்கு நீர் இம்மானுவேல் என்று பெயர் இடுவர்.
இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விருந்தினராகவோ நம்முடைய இல்லத்தில் ஓராண்டோ அல்லது ஒரு மாதம் காலமோ தங்குவதற்காக அவர் வரவில்லை. நம்மோடு உடன் பயணிப்பவராக, நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்யக்கூடியவராக, நம்முடைய துன்பங்கள் நாம் படுகின்ற போது நமக்கு இன்பத்தை தரக்கூடியவராக, நமக்கு ஆறுதல் தரக்கூடியவராக, நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பணிகளுக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடிய ஒருவராக அந்த இம்மானுவேலுடைய கடவுள் நமக்கு இருக்கிறார். எனவேதான் நமக்கு நற்செய்தி குறிப்பிட்டு காட்டுகிறது, இதோ உலகு முடிவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு மிக பெரும் அழைப்பை எடுத்து காட்டுகிறார். மூன்றாவதாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 10 வாசிக்கிறோம். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில், அஞ்சாதீர்கள், இதோ பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நற்செய்தி முதலாக கிறிஸ்துவின் பிறப்பு அன்று இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. ஆக கிறிஸ்துவின் பிறப்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவத்தை கடந்து, மதங்களை கடந்து, மொழிகளை கடந்து, பல்வேறு விதமான வேறுபாடுகளை கடந்து எல்லா மானுட சமூகத்திற்கும் கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவின் பிறப்பே இம்மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அதே நற்செய்தியில் இறை வார்த்தை 11 வாசிக்கிறோம். தீவன தொட்டியில் இயேசுவை அன்னை மரியாவும் சூசையப்பரும் கிடத்தினர் என்று சொல்லப்படுகிறது. தீவன தொட்டி தான் இடையர்களுக்கு மிக பெரும் அடையாளமாக பார்க்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த தீவன தொட்டி ஆடு மாடுகள் உணவருந்துகின்ற ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. ஆக இயேசு உணவாய் நம் மத்தியில் வந்த ஒரு தெய்வமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார், விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தர உணவு நானே என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உணவாய் நம் மத்தியில் வருகை தந்த நம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய இதயங்களிலும் இல்லங்களிலும் நாம் வரவேற்க வேண்டும். எனவே இந்த நிலையில் நாம் எண்ணி பார்க்கின்ற போது, மனிதராக மண்ணில் வந்தவர், இம்மானுவேலாய் நம்மோடு உடன் பயணிப்பவர், உணவாய் நம்மில் இரண்டர கலந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த மாபெரும் யூபிலி கிறிஸ்து பிறப்பினுடைய கொண்டாட்டத்தில் நாம் மகிழ்ச்சியோடு கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் 3 நிலைகளாக இருக்கின்றன. ஒன்று, இயேசுனுடைய பிறப்பை வெறுமனே ஆடம்பரத்தினுடைய கொண்டாட்டங்களாக மட்டும் நாம் கொண்டாடாமல், மாறாக அதனை கடந்து நம் அருகில் உள்ள எளிய மக்களிடத்தில் அவர்களை அன்பு செய்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டாடுகின்ற போது அதுவே உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழாவாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக, விண்ணக தேவன் மனிதராக நம் மத்தியில் வருகை தந்து அவர் நமக்காக நம்மோடு உடன் பயணித்தவராக இருக்கின்றார். அந்த விண்ணக தேவனாகிய பாலன் இயேசுனுடைய விழுமியங்களை நமது குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு குழந்தை பருவத்தில் தனது பெற்றோருக்கு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையாக வாழ்ந்து வந்தார். அதுபோல் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம் உறவுகளுக்கும் கீழ்ப்படிதலும் தாழ்ச்சியும் நிறைந்த பிள்ளைகளாக நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். மூன்றாவதாக, கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கானது மட்டுமல்ல, அது பிறருக்கானது. இவ்வுலக மானுட சமூகத்திற்கான மாபெரும் ஒரு பிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இதன் வழியாக கிறிஸ்து நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தனது நிறைவான அமைதியை, நிறைவான மகிழ்ச்சியை, நிறைவான அருளை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியில் இணைந்து ஜெபிக்கின்ற வேளையில் அனைவரும் குரல் எழுப்பி இந்த இறைமொழியை நாம் சொல்லுவோம். எல்லோரும் சொல்லுங்க. மனிதராக மண்ணில் வந்தவர், இம்மானுவேலாய் நம்மோடு இருப்பவர், உணவாய் நம்மில் இரண்டர கலப்பவர். இந்த நம்பிக்கையோடு இந்த பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து நமது குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.